ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு சேனல் லெட்ஸ் லேர்ன் டெய்லி. ஸோ இந்த சீரீஸில் நம்மளுடைய செகண்ட் எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிங்கிள் க்ரூஷே எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வீடியோவில் செயின் ஸ்டிச்சஸ் எப்படி போடுறதுன்னு பார்த்துருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அதை பழகிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நமக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னா, எப்பயும் போல் உள்ளன் யான் கொஞ்சம், அது போக உங்களுடைய நீடு இல்லைனா ஹூக் அது வேணும். ஸோ இதுக்கும் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சஸ் நம்ம போடணும். ஸோ ஆல்ரெடி நம்ம செயின் ஸ்டிச்சஸ் போட்டோம்ல, ஸோ அந்த செயின் ஸ்டிச்சஸை போடணும். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்மளுடைய லூப் ஃபார்ம் பண்ணணும். ஸோ நம்மளுடைய லூப் ஹூக் வச்சு போடுறதுனாலும் போட்டுக்கோங்க, இல்லை அப்படின்னா அந்த ஸ்லிப் நாட்டை கையில் போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. ஸோ நான் கையிலே போட்டுட்டேன். ஸோ போட்டதுக்கப்புறம் நம்மளுடைய செயின் ஸ்டிச்சஸை போட ஆரம்பிக்கலாம். ஸோ உள்ள ஹூக்குள்ளே விட்டுட்டு கீழே உள்ளதை பிடிச்சிக்கணும். ஸோ உங்களுக்கு இது லூஸாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஹேண்ட்ஸ்குள்ளே கூடி ஃபிங்கர்ஸ்குள்ளே கூடி அதை நம்ம டைட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி லாக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ செயின் ஸ்டிச்சஸ் வந்து ஒரு 13 to 12 வரைக்கும் போட்டுக்கோங்க. 1 2 3 1 minute கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிட்டேன் போல். 3 4 5 6 7 8 9 10 11 12 ஸோ ஒரு 13 ஸ்டிச்சஸ் வரைக்கும் போட்டிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நம்ம போட்ட செயின் ஸ்டிச்சஸ் தான். இதில் உங்களுக்கு லூஸ் பண்ணணும் அப்படின்னா, இல்லை எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரிங் வேணும் அப்படின்னா அந்த யானை நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னாலே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ செயின் ஸ்டிச்சஸ் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரலில் ஒரு நாட் வந்து ஜாயின் ஆகிக்கிட்டே வரும். ஒவ்வொரு செயினுக்கும் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் கூட ஒரு த்ரெட்டு வந்துக்கிட்டே இருக்கும் உங்களோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒவ்வொரு செயின் ஸ்டிச்சுக்கு நடுவுலையும் உங்களால் அதை ஹூக்கை உள்ளே விட முடியும். ஸோ அந்தளவுக்கு லூஸாக தான் இருக்கும். ஸோ அப்படி லூஸாக இல்லை அப்படின்னா மேலே லூஸ் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா லூஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ உங்களோட சிங்கிள் க்ரூஷே பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இருக்கிற உங்களுடைய ஸ்டிச்சை விட்டுறணும். ஸோ இந்த நாட் இருக்குல்ல, இப்போ நம்மளுடைய ஹூக் மாட்டி இருக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிறத நம்ம இப்போ விட்டுறணும். ஸோ அப்போ நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு இந்த லூப் கிட்டே இருக்கிறது, அப்போ இந்த அதை விட்டுட்டு அடுத்து இருக்கிற ஹோல்குள்ளே நம்மளுடைய ஹூக்கை விடணும். ஸோ அப்போது இழுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு செயின் இதுதான் செகண்ட் செயின். அப்போது உங்களுடைய செகண்ட் செயினுக்குள்ளே விட்டு உங்களுடைய ஸ்ட்ரிங்கை இப்படி கூடி இழுக்கணும். ஸோ இழுத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு எத்தனை இருக்குன்னு பாருங்கள். அந்த ஹூக் மேலே 2 இருக்கும், 1 2 இப்படி 2 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஸோ இதை திரும்ப நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஹூக்குள்ளே கூடி அந்த 2ஐயும் எடுத்துடணும். ஸோ இதுதான் உங்களுடைய சிங்கிள் க்ரூஷே. ஸோ இதே மாதிரி ரிமைனிங் இருக்கிறதுலையும் நம்ம போடணும். ஸோ உங்களுடைய அடுத்த செயின் இந்த இருக்குது, அதில் விட்டு ஸோ இதை இழுக்கணும். இழுத்துட்டு இதை திரும்ப அந்த 2 ஹூக்குள்ளே கூடியும் நம்ம இழுக்கணும். ஸோ இது செகண்ட் ஒன். ஸோ இதே மாதிரி மற்றதுலேயும் போடணும். போட்டுட்டு உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம 3rd ஹூக்குள்ளே விட்டுட்டு மேலே இருக்கிற இந்த ஹூக்கை இழுக்கணும். ஸோ இப்போ இந்த 2ஐயும் சேர்த்து நம்ம போடணும். ஸோ இதே மாதிரி அடுத்த செயின்.
இதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற அந்த ஸ்டிச்சஸ்குள்ளேயும் நம்ம போடணும். ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இப்போது 2 ஸ்டிச்சஸ் 2 செயின் ஹூக்ஸ் மணிக்கு இருக்கும். அதுக்குள்ளே கூடி இப்போது உங்களுடைய ஆக்சுவல் ஸ்ட்ரிங்கை எடுக்கணும். ஸோ போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இழுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக வரும். ஸோ அது மாதிரி ஒரு நேரம் மிக்ஸ் ஆகிருச்சு அப்படின்னா திரும்ப நீங்கள் உள்ளே விட்டு கூட எடுத்துக்கோங்க. த்ரெட்டு கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால கூட அப்படிலாம் வரலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சிங்கிள் குரோஷியாவை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் எப்பயும் போல் நீங்கள் இந்த இடத்துல கட் பண்ணி விட்டு உங்களோட எக்ஸ்ட்ரா இருக்க யானை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்மளுடைய செயின் ஸ்டிச்சஸை போட்டு செயின் ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு ஒரு லூப் எடுக்கணும். ஸோ அந்த லூப்பை 2 லூப்பாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே கூட திரும்ப நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட சிங்கிள் குரோஷியா ரெடி. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. தேங்க்யூ.